ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 15/4/2025 சித்திரை மாதம் 2ஆம் நாள், விஸ்வாவசு வருடம், செவ்வாய்க்கிழமை, அற்புதமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்க வேண்டும், அம்பாளை வணங்க வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 5:58 சூரிய அஸ்தமனம் மாலை 6:21. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் காலை 11:30 வரை, அதேபோல் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரஹோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். செவ்வாய்க்கிழமையும் விசாக நட்சத்திரமும் ஒன்றாக வந்திருக்கின்றது. அபூர்வமான நாள் இது. ஆகவே முடிந்தவரை முருகன் கோவிலுக்கு சென்று வாருங்கள். முருகன் கோவிலுக்கு சென்று உங்களுடைய பிரார்த்தனைகளை முருகனுடைய பாதங்களிலே வையுங்கள். நிச்சயமாக அவனுடைய அருளினாலே உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். இப்படிப்பட்ட நாட்கள் கிடைக்காது. ஆகவே கிடைக்கும் போது அதனை நாம் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே அவசியம் முருகர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள். இன்றைய திதி இன்று காலை 10:07 வரை தேய்பிறை துதியை, அதன் பின்பு திருதியை திதி வருகின்றது. இன்றைய சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரத்துக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். ஆக எதிர்பார்த்தவையெல்லாம் சிறப்பான முறையிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானையும் அம்பாளையும் வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே ஒரு சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். சிலருக்கு வெளிநாடு செல்கின்ற யோகம் உண்டாகும். புதிதாக கடன் எதுவும் வாங்கக்கூடாது. நீங்களும் கடன் கொடுக்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கோபத்தை முற்றிலும் தவிர்த்து மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். நண்பர்கள் மூலமும் அனுகூலம் உண்டாகும். ஒரு சிலருக்கு உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். அவரவர்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப நற்பலன்கள் நடக்கும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், அம்பாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள்.
கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகளெல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகளிலே வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள், அம்பாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே செய்தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை பெறக்கூடிய அற்புதமான நாள். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த வேலைகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் உண்டாகும். உங்களுக்கு பதவி உயர்வு, நல்ல இடமாற்றம் போன்றவை ஏற்படும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். மேலும் சந்தோஷங்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், அம்பாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. வீடு வண்டி வாகன மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை மனதிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் எல்லாம் கைக்கு வரும். ஆக சிம்மராசினருக்கு இன்றைய நாள் மிகச்சிறப்பாக இருக்கின்றது. ஏற்றமும் மாற்றமும் வருகின்ற நாளாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி மேலும் ஏற்றத்தை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்த்த வகையிலே நடக்கும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளிலே வெற்றி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. புதிய வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் ஆகச்சிறந்த நாளாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு இன்ற நாளிலே நீங்கள் முருகப்பெருமானை வணங்க வேண்டும், அம்பாளை வழிபட வேண்டும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். இல்லத்திலே யாருக்கேனும் திருமணம் விஷயமாக ஜாதகத்தை எடுத்தீர்கள் என்றால் அந்த ஜாதகருக்கு நல்லபடியாக திருமணம் நடைபெற்று முடியும். அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லவை நடக்கின்ற நாள். பழைய பாக்கிகள் வசூலாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். இப்படி எல்லா வகையிலும் மாற்றமும் ஏற்றமும் நடைபெறுகின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? முருகனை வழிபட வேண்டும். இன்றைய நாளிலே அம்பாளை வழிபட வேண்டும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பணியிடத்திலே அலுவலகத்திலே மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகலாம்.
ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள், அது பெரிய வெற்றியை கொடுக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள், மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். செய்யும் செயலிலே மிகுந்த கவனம் தேவை. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் எதுவும் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டிய நாள். நாள் சரியில்லாத போது அன்றைய நாளிலே கந்தர் சஷ்டி கவசம் படிக்க வேண்டும். அதேபோல் அபிராமி அந்தாதி பாராயணம் செய்ய வேண்டும். இந்த இரண்டையும் செய்தால் கோள்களினால் நமக்கு வருகின்ற கெடுபலன்கள் நிச்சயமாக குறையும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் முருகனை வழிபடுங்கள், அம்பாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி பங்கு உங்களுக்கு சேரப்போகின்ற நாள் வெகு விரைவில் இருக்கின்றது. வெகு விரைவிலே உங்களுக்கான பங்கு வந்து சேரும். அதேபோல் உங்களுடைய வாரிசுகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கின்றது. நீங்கள் சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் அதிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கும் முயற்சிகளிலே வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. பண வரவு அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். ஆக இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. சித்திரை தொடங்கும் போதே உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள், அம்பாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வருவதற்கான சூழ்நிலை ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை ஏற்படும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பணப்பற்றாக்குறை தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள், அம்பாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகின்ற நாள். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ஆக கும்பராசினருக்கு இன்றைய நாள் மிக அற்புதமாக இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குங்கள், அம்பாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலே சந்திரன் சஞ்சாரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. ஆகவே மிக கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும். எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும்.
குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். புதிதாக கடன் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே ஈடுபடக்கூடாது. வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே கவனத்தோடு இருங்கள். வண்டி வாகனங்களிலே செல்லும்போது மிக கவனமாக சென்று வாருங்கள். மற்றவரோடு பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுங்கள். ஆகவே இவற்றையெல்லாம் கடைபிடித்து முருகப்பெருமானை வணங்கி அம்பாளை வணங்கி அபிராமி அந்தாதி துதியை பாராயணம் செய்யுங்கள். இன்றைய நாளிலே நாளும் கோளும் நல்லது செய்யும். தனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இடர், மன்னன் அபிராமி பட்டரை, சுப்பிரமணியம் என்ற அந்த அபிராமி பட்டரை நெருப்பிலே போட இருந்த நிலையிலும் அவர் அம்பாளின் மேல் கொண்ட அபாரமான பக்தியின் காரணமாக அந்தாதி பாடி தனக்கு மன்னன் கொடுத்த தண்டனையை, அந்த தண்டனையிலிருந்து மீண்டு அபிராமி பட்டர் என்று பெயர் பெற்று மக்களுக்கெல்லாம் தன்னுடைய பெருமையை அம்பாள் அறிய செய்தார். ஆகவே சந்திராட்டமம் பாதிப்புகள் நீங்கி இறையருள் கிட்டுவதற்கு இன்றைய நாளிலே அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினரும் இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், அம்பாளை வணங்குங்கள், நல்லருள் பெறுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைக்கு சக்தி பீடங்களிலே ஒன்றான அற்புதமான அம்பாளுடைய கருணையை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். 51 சக்தி பீடங்கள் இருக்கின்றது. இந்த 51 சக்தி பீடங்கள் பரவலாக ஒவ்வொரு இடங்களிலே இருக்கின்றது. ஜெகன்மாதாவானவள் அகிலம் முழுவதும் காப்பதற்காக தன்னுடைய ஆலயங்களை 51 சக்தி பீடங்களாக உருவாக்கி நமக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கின்றாள். அதிலே 16வது சக்தி பீடம் கேதார் தேவி. அந்த வகையிலே இன்றைக்கு நாம் 16வது பீடம் ஆகிய கோதாரி தேவி சக்தி பீடம் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த சக்தி பீடமானது ஹிங்லாஜ், லாஸ்பேலா மாவட்டம், பலுசிஸ்தானத்திலே இருக்கின்றது. அதாவது பாகிஸ்தானிலே இருக்கின்றது. இது சம்பந்தமான ஒரு புராண கதை இருக்கின்றது. அந்த புராண கதையைத்தான் இன்று நாம் காண இருக்கின்றோம். ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே 3 சகோதரர்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை செய்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தனர். ஒருவன் துணி துவைப்பவன், இன்னொருவன் போர் வீரன், மற்றொருவன் பொற்கொல்லன். அவர்கள் ஒவ்வொரு நாளும் அன்னையை பூஜித்து அவருடைய ஆசையை பெற்று தன்னுடைய வேலையை செய்வது என்பது வழக்கமாக வைத்திருந்தார்கள். அவரவர் சம்பாதித்ததை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டும் இருந்தனர். அதிலே போர் வீரன் இருக்கின்றான் அல்லவா, அவனால் மட்டும் அதிகம் சம்பாதிக்க முடியவில்லை. அதனால் அவன் ஒரு நாள் மிகவும் மனம் உடைந்தான். அன்றிரவு ஹிங்குலாஜ் மாதா கோவிலுக்கு சென்று தன்னை ஏன் உனக்கு பிடிக்கவில்லை என்று அம்பாளை பார்த்து கேட்டான். தாயிடம் அழுது முறையிட்டான். அவனுடைய புலம்பலை கேட்ட தாய், யாருக்கு என் கையில் உள்ள குங்குமத்தை முதலிலே வைக்கின்றேனோ அவனே எனக்கு மிகவும் பிடித்தமான பக்தன் என்று அசரீரியாக சொன்னார். மறுநாள் காலை அவர்கள் வீட்டு வாசலிலே தேவி தோன்றினான். இந்த துணி துவைப்பவன் இருக்கின்றான் அல்லவா, மூத்த சகோதரன், அவன் கைகால் அலம்ப சென்றான். இந்த பொற்கொல்லன் இருக்கின்றான் அல்லவா, அவன் பூப்பறிக்க சென்றான். தேவி போர் வீரனை நோக்கி வந்து குங்குமத்தை அவனுடைய நெற்றியிலே வைத்தாள். பின் பொற்கொல்லனுக்கும் அதன் பிறகு துணி துவைப்பனுக்கும் வைத்தாள். குங்குமம் அழகாக தோற்றமளிக்கும் ஹிங்கோல் நதி கரையில் உள்ள ஒரு மலை குகையிலே ஹிங்லாஜ் சக்தி பீடம் உள்ளது. இந்த பீடத்தினுடைய கருவறையை அடைய உயரம் குறைவாக தென்படும். குகை வாயிலின் வழியாக ஊர்ந்துதான் உள்ளே செல்ல வேண்டும். அன்னைக்காக ஹோமம் நடத்தப்படும் போது, ஹோமத்தின் பூர்ணாகுதியின் போது எழும் உயர்ந்த ஜுவாலையில் கோடாரி அன்னையின் திருவுருவம் ஒரு நொடி நேரத்தில் சிலருக்கு தென்படும் என்பார்கள். ஆனால் ஹிங்லாஜ் பீடத்து குகை கருவறையிலே வருடம் முழுவதும் இடைவிடாமல் எரியும் தீ ஜுவாலையில் அன்னையின் திருவுருவத்தை காணலாம் என்றும் சொல்கின்றார்கள். அந்த குகையிலே
2 சுயம்பு வடிவங்கள் உள்ளன. இந்த சுயம்புவே ஹிங்குலாஜ் மாதாவினுடைய வடிவமாகும். சுயம்பு வடிவத்திலே செந்தூரம் பூசப்பட்டிருக்கும். கோவில் அதிகாலை முதல் மாலையில் இருள் சூழும் வரை, அதிகாலை முதல் மாலையிலே இருள் சூழும் நேரம் வரை திறந்திருக்கும். உலர் பழங்கள், இனிப்புகள், சிந்தூர் குங்குமம், தேங்காய்கள், வளையல்கள், சிவப்பு நிற சுந்தாதி துணிகள், அத்தர் மற்றும் அகர்பத்திகள் ஆகியன தேவிக்கு இங்கு பக்தர்களால் அன்போடு சமர்ப்பிக்கப்படுகின்றது, பக்தியோடு சமர்ப்பிக்கப்படுகின்றது. 51 சக்தி பீடங்களிலே இதுவும் ஒரு முக்கியமான சக்தி பீடமாகும். சாரதா நவராத்திரி வருடம் பங்குனி மாதத்திலே 3 நாள் மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. அதேபோல் பல விழாக்கள் இங்கே நடைபெறுகின்றது. இங்கு சென்று அம்பாளை தரிசிப்பதற்கு உகந்த காலம் என்பது குளிர்காலமாகும். கராச்சி விமான நிலையத்திலிருந்து 4 மணி நேர பயணம் இந்த ஹிங்குலாஜ் மலைப்பகுதி. இந்த பயணத்தின் போது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவை என்னவென்றால், பயணத்திற்கு தேவையான கராச்சி மற்றும் பலுசிஸ்தான் விசா முக்கியமாக முதலிலேயே பெற்றுக்கொள்ள வேண்டும். சற்று தீவிரவாத அச்சுறுத்தல்கள் நிறைந்த பகுதி என்பதால் அங்கு செல்வதற்கு தனி விசா வேண்டும். மேலும் இங்கு கெடுபிடிகள் அதிகம். ஆகவே இதற்கெல்லாம் நம்மை தயார்படுத்தி கொண்டு விட்டுத்தான் இந்த ஹிங்குலாஜ் குகைக்கு செல்வதற்கு நாம் தயாராக வேண்டும். சென்னை, பெங்களூரு, மும்பை, அகமதாபாத், ஹைதராபாத் மற்றும் டெல்லி போன்ற இடங்களிலிருந்தாம் நேராக கராச்சி சென்றடைவதற்கு விமானம் இருக்கின்றது. கராச்சி வரை விமானத்திலே சென்றுவிட்டு அங்கிருந்து செல்லலாம். டெல்லியிலே இருந்து வாகா எல்லை வழியே லாகூரை அடைய அங்கிருந்து பேருந்து வசதியும் உண்டு. சதாயி சர்ஹாத் என்ற பேருந்து இந்த சக்தி பீடத்துக்கு செல்கின்றது. அங்கிருந்து கராச்சி செல்லலாம். ஆகவே சென்று வருவதற்கு சற்று சிரமமான பயணம்தான் என்றாலும் 51 சக்தி பீடங்களிலே இந்த 16வது சக்தி பீடமானது மிக முக்கியமான சக்தி பீடமாகும். இந்த சக்தி பீடத்தை நாம் நேரில் சென்று தரிசிக்க முடியாவிட்டாலும் மற்ற சக்தி பீடங்களுக்கு செல்லும் போது இங்கிருக்கின்ற அன்னையையும் நினைத்து கொண்டு வழிபாடு செய்யலாம். அப்படி வழிபாடு செய்யும் போது அன்னைவருடைய கருணை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். சென்று வருவதற்கு வசதியும் வாய்ப்பும் இருக்கின்ற அன்பர்கள் தவறாமல் இந்த சக்தி பீடத்தை தரிசனம் செய்து நல்லருள் பெறலாம். நன்றி, வணக்கம்.